இது தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜியா இல்ல தாவேகாவுடைய இயலாமையா? அதாவது வந்து தாவேகா வந்து ஏப்ரல் மாதம், கடந்த ஏப்ரலுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே பேசியிருக்கோம். சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர், 80 சீட்டு, இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அப்போது அந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டது, மறைமுகமாக பேசப்பட்டது. அது தாவேகால மறுக்கலைன்றதுக்காக அது பேசலைன்னு சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து வந்து உதயகுமார் பேசினது, நீங்கள் சொன்ன விஷயங்கள், அப்புறம் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது எல்லாமே அதோடைய ஒரு தொடர்ச்சியாக தாவேகாவை எப்படி கூப்பிடணும். ஈவன் பாஜகவில் அலைன்ஸ் சேர்ந்த பிறகு கூட ஏடிஎம்கே எப்படியாவது அவங்க இழுக்கணும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே தாவேகாவோட சேர்ந்தா பெட்டர். என்னென்னா அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃபெயில்டு அலையன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாஜக அப்படின்னு. 21 வந்து பாஜக, அதிமுக, பாமக, அன்புமணி 3 பேர் இருந்தாங்க. இப்போது தினகரன் அதில் சேர்ந்திருக்கார். ஸோ தினகரன் சேர்ந்திருக்கிற விஷயத்தில் பார்க்கும்போது சில தினகரன் மட்டும்தான் புதுசாக சேர்ந்திருக்கார். அந்த ஃபெயில்டு அலையன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பாஜக, அதிமுக ரெண்டும் சேர்ந்தது. அது வந்து அது ஒரு அலையன்ஸு. அப்புறம் அதிமுக பாஜகவோட பாமக அன்புமணி சேர்ந்தது. அது எப்படி சேர்ந்ததுன்னா, அப்போ அந்த 21 அலையன்ஸை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஷரில் வந்து அதிமுகவை கொண்டுறீங்க. அதிமுக எந்த இடத்துல கொண்டுறீங்கன்னா தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிற சூழலில் தான் அதை கொண்டுறீங்க. அவர் அங்கே போகிற சூழலில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ப்ரெஷர் கொடுத்து இவர் டெல்லி போகிறார், 4 காரில் ஏறி போகிறார். கேட்டால் நான் அதிமுக ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரு. போய் இவரை பார்க்குறாரு. நான் அலையன்ஸ்லாம் பேச வரல, நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே தமிழ்நாட்டில் மீண்டும் என்டிஏ ஆட்சின்னு இவர் ட்வீட் போடுறார், அமித்ஷா ட்வீட் போடுறாரு. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏடிஎம்கே, அதிமுக, பாஜக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஏதோ ஒரு அழுத்தத்தில் தான் அவங்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த சமயத்தில் அவங்க எடுத்த விஷயங்கள் என்ன, தாவேகாவை எப்படி நம்ம கூட்டணி கூப்பிட்டு வந்துடலான்னு அவங்க 2 பேர் முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த பிள்ளையார் சுழிலாம் போட்டாச்சுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு அழுத்தத்தில் நடந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட சேரப்போகிற சூழலில் செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை வந்து இழுத்துட்டாங்க, ஆள் பிடிக்கிற மாதிரி இழுத்துட்டாங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். அவருக்கு தாவேகாவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பிளாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திமுகவுக்கோ தாவேகாவுக்கோ போகக்கூடாது, பேசாமல் இருந்தாலும் இருங்க, நீங்கள் அந்த சைடு போகக்கூடாது. என்டிஏக்கு வரீங்களோ வரலையோ அது வேறு விஷயம். ஏன்னா தினகரன் ஓட் பேங்கை வந்து ஓபிஎஸும் வந்தால் தான் தினகரன் ஓட் பேங்கை கொண்டு போக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை அப்படி இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் இப்போ ஓபிஎஸும் அங்கே தாவேகாவுக்கு போகக்கூடாது. அதனால செங்கோட்டையோட பேச்சில் தெரியுது, நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தாலுமே டெல்லி வந்து உள்ளே வந்துருதுன்னு ஒரு கோயம்புத்தூரில் போன வாரம் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அதிமுக கூட்டணி உருவானதுலேயும் பாஜகவுடைய அழுத்தம் இருக்கு, தாவேகா கூட்டணி உருவாகாம போனதுலையும் பாஜகவுடைய ப்ரெஷர் இருக்கு. எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்காங்க தாவேகா. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எல்லாத்துக்கெல்லாம் அமைதியாலாம் இல்லை. அவங்க நேற்று ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, கூட்டணி வர போது நேற்று ஒரு செய்தி வந்தது இல்லையா, முந்தானத்தை உடனே மறுத்தாங்களா இல்லையா ராஜ்குமார், அந்த இவரு கொள்கை பரப்பு செயலாளர் உடனே மறுத்தாரா இல்லையா? எஸ்ஆர்சி வந்து காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்தாரு இல்லையா? உடனே தாவேகால இருந்து மறுத்தாங்களா இல்லையா? மறுத்தாங்க நேற்று இவரு நிர்மல்குமார் மறுத்தாரா இல்லையா? அப்போ தேவையான விஷயத்துக்கு மறுக்கிறீங்கல்ல, அப்போ அதெல்லாம் ஏன் மறுக்கல? தாவேகாவுக்கு பேச்சு, அதிமுக பேச்சு, ஓபிஎஸ் பேச்சு எல்லாமே இருந்ததுல. அதுதான் செங்கோட்டையன் வெளிப்படுத்தினார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின போது அவங்க உள்ள வந்து பூந்து அலத்துக்கின்னு போட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட் அங்கே. அப்போது உங்களுக்கு தேவையான போது நீங்கள் மறுப்பீங்க, யாரையும் நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணலை, எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலைன்னு நீங்கள் ராமதாஸ் விஷயம் வந்தபோது நீங்கள் அறிக்கை விடுறீங்க. எஸ்ஆர்சி சொன்ன போதும் அதுக்கும் ஒரு அறிக்கை விடுறீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான போது அந்த அறிக்கை விடும்போது அதெல்லாம் உண்மை. ஆனால் வந்து அப்போ நடந்ததெல்லாம் உண்மை இல்லையா? அப்போ நடந்ததெல்லாம் உண்மைதான். அதுக்கு நீங்கள் மறுக்கலைன்றதா வேற விஷயம். என்னன்னா அவங்க பிடிச்சுன்னு போயிட்டாங்க, ஆளை பிடிச்சுன்னு போயிட்டாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, வெளியில் சொல்ல முடியல. அதனால நீங்க கவர்மெண்ட் சைலண்டா போயிட்டீங்க. இல்ல நோக்கம் என்ன? இப்போ இவ்வளவு அழுத்தம் கொடுத்து ஒரு கூட்டணியை உருவாகாம பாத்துக்கணும் அப்படின்னா திரு விஜயை பார்த்தோ இல்ல தாவேகாவை பார்த்தோ அச்சப்படுறாங்களா? தாவேகா ஏடிஎம்கே ஓட்டு எடுத்துட்டு போகணும்னு பயப்படுறாங்க சார், வேற ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே ஓட்டு அது ரொம்ப எடுத்துட்டு போகணும். இப்போ இன்னைக்கு சி ஓட்டுற கருத்துக்கு மேல பாருங்க, 15% வரையும் அவங்க ஓட்டு வாங்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் ஆகஸ்ட்டுக்கும் இது ஆகஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டுத்துலையுமே குறைஞ்சிருக்கு. அதிமுக 4% குறைஞ்சிருக்கு, திமுக 3% குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போது போக போக செங்கோட்டையெல்லாம் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏடிஎம்கே ஓட்டை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால் வந்து விஜய் வந்து பலமாகக்கூடாது, அவர் கூட்டணி யாரும் அவர் கூட சேரக்கூடாது, அவர் தனியாக நிற்கிறது பெட்டர் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈவன் அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக சர்வே எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேகா தனியாக நிற்கணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த 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 வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம்
சர்வே நிறைய எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் தனியாக நிற்கணும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா தனியாக நின்னா வந்து அவர் வந்து ஸ்பாயில் பண்ணுவார். ஈவன் டிஎம்கே கூட கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டை எடுத்துன்னு போவார். ஏடிஎம்கே ஆதரவு ஓட்டுகள் நிறைய எடுத்துன்னு போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் அவரை வந்து எந்த அளவுக்கு வீக்கெண்ட் பண்ணணுமோ, அவர் யாரும் அவர் கூட சேராது இருக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் யாரையுமே சேர விடாமல் கரெக்டாக பார்த்து ஆளை தூக்கிடுறாங்க ஆக்சுவலாக. ஓகே.